ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இன்னும் வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்குது. டெய்லி நம்ம படுற கஷ்டத்தை நம்ம சாய்பாபா பார்த்துட்டு தான் இருக்காரு. கூடிய சீக்கிரம் யாருடைய மனித வடிவத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக எதனா உதவி செய்வார். நமக்கு இருக்க கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு சீக்கிரம் கிடைக்கும். சாய்பாபான்ற பேர் பார்த்தீங்கன்னாக்கா மஹல் சாபதி அவர் மூலியமாக தான் அவருக்கு சாயின்னு அவர் அழைக்கப்பட்டு அவர் சாய்பாபா ஆயாச்சு. மக்களும் சேர்ந்து ஷிர்டி மக்கள் அவரை சாய்பாபான்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. 16 வயசில் வந்துட்டு அவர் ஷிர்டி வந்துட்டு திருப்பி ஒரு 3-4 இயர்ஸ் 3-4 வருஷம் அவர் ஷிர்டியில் இல்லை, திரும்பியும் வந்தார். அப்போ மஹல் சாபதி கூடியே இருந்தார். மக்களுக்கு நிறைய வந்து சொற்பொழிகள் ஆற்ற ஆரம்பித்தார், அறிவுரைகள்லாம் கூற ஆரம்பித்தார் சாய்பாபா. இந்து, முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின் அந்த மாதிரி ஒரு வேறுபாடே எதுவுமே இல்லாமல் எல்லாருமே அந்த சொற்பொழிவு அவர் ஆற்றும் போது மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி அதை கேட்டுட்ருப்பாங்க. அவர் முக்கால்வாசி சொல்லிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா பக்தி யோகா, ஜனன யோகா, கர்ம யோகா. பக்தி யோகா பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் வந்து பகவத்கீதை படிக்கிற விஷயத்தை பற்றி, இம்பார்ட்டன்ஸ் பற்றி, அது முக்கியத்தை பற்றி அவர் சொல்வார். முஸ்லிம்ஸ் வந்து குரான் ஓதுறது பற்றி எப்படி பண்ணணும்னுட்டு நிறைய விஷயங்கள் சொல்வார். அவர் ஜாதி வேறுபாடுங்க எதுவுமே கிடையாது. பக்தி யோகா, ஜனன யோகா, கர்ம யோகாவில் ஏன் அவர் ரொம்ப முழு தீவிரமாக சொல்லிட்டு இருந்தாருன்னா பார்த்தீங்கன்னா ஜனன யோகாவில் வந்துட்டு போன ஜென்மாவில் நம்ம எப்படி இருந்தோம், ஏது இருந்தோம், இது எல்லாமே அவர்னால நம்ம எப்படி இருந்தோன்றது அவர்னால சொல்ல முடியும். அது நிறைய உதாரண கதைகள் நிறையா இருக்குது. நீ வரப்போகிற எபிசோடில் நான் அதை சொல்கிறேன். நம்ம போன ஜென்மாவில் என்னென்ன கர்மா நம்ம பண்ணுமோ அதனால தான் இந்த ஜென்மாவில் நம்ம பிறந்திருக்கோம். அதனால தான் நமக்கு இந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதுக்குண்டான காரணமும் அவர் எடுத்து சொல்வார். மக்களுக்கு வந்து அவர் சொல்கிற சொற்பொழிவு கேட்டு ரொம்ப வியப்படைஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. சாய்பாபா எப்பயுமே வந்து முக்கியமான 2 விஷயம் மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நம்பிக்கையாக இருங்க, பொறுமையாக இருங்க, ஹேவ் ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ். இதுதான் அவர் அடிக்கடி வந்து மக்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக வந்துட்டு, இந்த நம்பிக்கையும் பொறுமை தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு துணையாக நிற்கும் அப்படின்னு உறுதியாக அவர் சொன்னார். நம்மக்கிட்ட வந்து யாருன்னா உதவின்னு கேட்டாக்க சாய்பாபா சொல்லியிருக்காரு, நம்மளால் வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லாமல் நம்மளால் என்ன முடியுமோ, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம கொடுத்து உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஒருத்தர் நம்மகிட்ட உதவின்னு கேட்டு வராங்கன்னா அது வந்து போன ஜென்மத்தில் வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு ரிலேஷனாக இருந்திருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் நமக்கு இருந்திருக்கும். அதனால தான் இந்த ஜென்மாவில் யாரையும் கேட்க நம்மளை தேடி வராங்க. இன்றைக்கி இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குற இந்த சாய்பாபா வண்டி விஷயத்துக்காக தான் இதை நான் சொல்ல வரேன். எங்கள் வீட்டுக்கு நான் வந்து சாய்பாபாவை 23 வருஷமாக வணங்கிட்டு இருக்கேன். என் ஸ்கூல் டேஸ், என் காலேஜ் டேஸ், இன்னது வரைக்கும் நான் வந்து அவர் வணங்குறேன். அப்போல்லாம் சாய்பாபா பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் அவ்வளோ தெரியாது. இந்த சாய்பாபா வண்டி சவுண்டு வரும். ஆக்சுவலாக நான் ஸ்கூல் படிக்கிறப்போ அப்போ வந்து மகாராஷ்டிராலேருந்தே வந்து நிறைய பேர் வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு அப்போ வருவாங்க. ஆனால் எப்போயாவது தான் வருவாங்க, ஆனால் ரெகுலராக வரமாட்டாங்க. அந்த பாட்டு சவுண்ட் கேட்டோன்னே நான் கீழே போயிட்டு அவங்க வந்து ஷிர்டி விபூதி கொடுப்பாங்க. அங்கே ஒரு புக்கு வச்சுருப்பாங்க, அங்கே அன்னதானம் பண்ணுறோம், ஏன்னா டொனேட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவி என்ன முடியுமோ அந்த டைமில் 23 வருஷத்துக்கு முன்னாடி பிகினிங் டைமில் சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச காணிக்க அந்த உண்டியில் நான் போட்டுருவேன். விபூதி பிரசாதம் வாங்கிட்டு வருவேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு மகாராஷ்டிராலேருந்துலாம் வண்டி எடுத்துகிட்டு வரதில்லை. இங்கே இப்போ ஆந்திராலேருந்தே வண்டி எடுத்துகிட்டு வராங்க. நிறைய தெலுங்கு பீப்புள் சாய்பாபா வண்டியை ஃபேமிலியாக வந்து எடுத்துகிட்டு வராங்க. என் வீட்டுக்கு எப்பயுமே வந்து அந்த சாய்பாபா வண்டி சவுண்டு எத்தனை வண்டி வந்தாலும் கண்டிப்பாக எங்கள் வீட்டு வாசலில் கண்டிப்பாக வந்துட்டு நிற்கும். உடனே அந்த சாய்பாபா அந்த வண்டியில் இருக்கிற அந்த சிலையை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு அமைதி இருக்கும், தெளிவு இருக்கும். அவங்க வந்து ரொம்ப ஒரு குழந்தையும் இடுப்பில் வச்சுக்கிட்டு வண்டி அவ்வளோ தூரம் ஸ்லிப்பர் இல்லாமல் செப்பல் இல்லாமல் அவ்வளோ தூரம் நடந்து வருவாங்க. சாய்பாபா வந்து இன்றைக்கி நமக்கு எதனா படி அளக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட பொறுமையாக அவங்க வண்டி எடுத்துகிட்டு வராங்க. அவங்க நம்மக்கிட்டேயே வந்து சாய்பாபாவை வணங்குறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தராங்க. நம்மளும் சாய்பாபாவே நினச்சிட்டு இருக்கும் போது நமக்கு வீட்டுக்கிட்டே சாய்பாபா வந்து அந்த வண்டி இருக்கும் போது அவரை பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு பெரிய ஆனந்தம் வந்து நம்ம வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் அது ஈடே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக ஒரு இருக்கும். திருப்பி பார்க்க மாட்டோமா, எப்போ வண்டி வரும் அப்படின்னு நான் காத்துட்ருப்பேன்.
அது மாதிரி அவங்க வண்டி எடுத்துகிட்டு வரவங்க அவங்க வந்து பசிலையும் வருவாங்க, சில பேர் தாகத்துலேயும் வருவாங்க. சாய்பாபா எப்பயுமே 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காரு. நான் யாருன்னா பசின்னு கேட்டு வந்தால் உணவு கொடுங்க, தாகம் சரி கேட்டு வந்தால் தண்ணி கொடுங்க, எதுனா ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆடையை கொடுங்க, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை தானமாக வணங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இல்லைன்ற வார்த்தையும் சொல்லக்கூடாது, அதே மாதிரி இருக்கிறத நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு. அப்படி அன்றைக்கி ஏதோ நம்மகிட்ட இல்லை கொடுக்க முடியலன்னா கூட அடுத்த வாட்டி வாங்க, அடுத்த வாட்டி நான் கண்டிப்பாக எடுத்து வைக்கிறேன், நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு நம்ம மரியாதையாக அவங்களுக்கு சொல்லி அனுப்பணும். அவங்க நம்ம கிட்ட சாய்பாபா வண்டி வச்சு நம்ம கொஞ்ச நேரம் அந்த சாய்பாபா பிரார்த்தனை பண்ணுறதுக்கு அவங்க நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தர்றாங்க, நம்மளும் சந்தோஷம் அடைகிறோம். அதேமாதிரி அவங்க மனசையும் நம்ம சந்தோஷமாக வச்சு அனுப்பணும். அப்போ சாய்பாபா அனுகிரகம் நமக்கு நிறைய இன்னும் கிடைக்கும். நமக்கு என்ன தேவையோ அதே இவங்க எப்படி திருப்தியாக போகிறாங்களோ அதே மாதிரி நம்மளையும் திருப்தியாக சாய்பாபா கண்டிப்பாக வச்சுப்பாங்க. இந்த கொரோனா இஷ்யூஸ்லாம் வந்ததுனால 6-7 மாதத்துக்கு மேலே வண்டி வரவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீடு தேடியோ உங்கள் ஆஃபீஸ் கிட்டேயோ நீங்கள் வெளியே எங்கன்னா ஷாப்பிங் போகும்போதோ பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு தட்சணையாக எதனா அவங்களுக்கு கொடுங்க. சாய்பாபா பார்த்தீங்கன்னா அவர் நிறைய டைமில் ஷெடியூலில் இருக்கிறப்ப அவர் தட்சணையாக சில பேர்கிட்ட கேட்பார், அவங்க தட்சணை கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அவர் அப்படியே தானமாக கொடுத்துருவார். அவருக்குன்னு எதுவுமே அவர் வச்சுக்க மாட்டார். அவருக்கு ஏழை மக்களுக்கு தட்சணை கொடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு விஷயம். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. அன்றைக்கி தேதியில் உங்கள்கிட்ட எதுவும் இல்லை ஷேர் பண்ணிக்க கொடுக்கறதுக்கு அப்படின்னா நீங்கள் அடுத்த வாட்டிக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. அதை சாஃப்டாக மரியாதையாக சொல்லுங்கள். அவங்க ஹாப்பியாக நீங்கள் வச்சுக்கோங்க. சாய்பாபா உங்களுக்கும் ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ பெஸ்ட்டாக உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இது நான் அந்த வண்டி விஷயம் லாஸ்ட் வீக் என் வீட்டுக்கு வந்தது வண்டி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் பார்க்கல, சாய்பாபா பார்த்து ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எடுக்க போகிற சில விஷயங்கள் முடிவுகள் என்னோடய லைஃப்லையும் நல்லது நடக்கணும். நீங்கள் எடுக்க போகிற சில விஷயங்கள் முடிவுகள் உங்களுக்கும் நல்லதாக அமையணும். இந்த இயர் நல்லபடியாக முடிஞ்சு கம்மிங் இயர் பிகினிங் ஷுட் பி அ வெரி குட் ஓப்பனிங் ஃபார் அஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஹாப்பியாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். நீங்களும் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஹாப்பியாக சந்தோஷமாக இதை கேட்டு லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். நாளைக்கு நான் வேற ஒரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.